நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படிங்கிற போய் இதை பார்க்க போகிறோம். இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம். அதே வேளையில் சிலபஸில் 4th போயமாக இருக்குது. சரி, ஓகேங்களா? த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அடாப்டட் ஃப்ரம் ஏசாப் ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற இதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 லைன்ஸ் பாருங்கள். A fable is a traditional story that teaches us a moral lesson. ஆங்கிலத்தில் ஃபேபிள் அப்படின்ட்டு அழைக்கப்படும் பாரம்பரிய கதைகள் நமக்கு ஒரு நன்னெறி பாடத்தை கற்பிக்கின்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூஸ்வலி த கேரக்டர்ஸ் இந்த ஃபேபிள்ஸ் ஆர் அனிமல்ஸ். யூஸ்வலி இதில் கதையில் வர்றது எல்லாமே அனிமல்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த போயமும் அதில் எடுக்கப்பட்டது தான். த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் டீச்சர்ஸ் அஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங். இந்த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் போயமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கடின உழைப்போட முக்கியத்துவம், திட்டமிடுறதை பற்றியும் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதில் 2 கேரக்டர் வரும். ரொம்ப ரொம்ப நகைச்சுவையான கதை. சரிங்களா? என்னன்னா டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். எ சில்லி யங் கிரிக்கெட் accustomed to sing through the warm sunny months of gay summer and spring. இதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு முட்டாள்தனமான கிரிக்கெட் பூச்சி இருக்குது. ஓகேங்களா? அது என்ன செய்யும்னா, வெம்மை நிறைந்த அதிகமான வெயில் காலத்தில், மகிழ்ச்சி மிக்க கோடையிலும் வசந்த காலத்திலும் பாடிக்கிட்டே இருக்கிறது தான் அதனுடைய வழக்கம். ஓகேங்களா? அந்த முட்டாள் கிரிக்கெட் பூச்சி இருக்குல்ல, அது வெயில் காலத்தில் வசந்த காலத்தில் பாடிக்கிட்டே இருக்கிறது தான் அதனுடைய வழக்கம். ஓகேங்களா? அடுத்த லைன் பாருங்கள். பிகின் டு கம்ப்ளைன் when he found that at home his cupboard was empty and winter was come. அதாவது என்னென்னா, அது தன்னோட வீட்டை கண்டு, அதில் இருக்க அலமாரி காலியாக இருந்ததை கண்டு அது புகார் செய்ய தொடங்குது. ஓகேங்களா? என்ன புகார் செய்யணும், அது ஒன்றுமே இல்லையே நம்ம இதில் அப்படின்னு சொல்லி அதுவே தன்னோட தப்பை உணராமல் அது ப்ளேம் பண்ணுற மாதிரி பேசுது. ஓகேவா? அடுத்த வின்டர் வாஸ் கம், குளிர்காலமும் வந்துடுது. அடுத்த நாட் எ க்ரம் டு பி ஃபவுண்ட் ஆன் த ஸ்னோ கவர்டு கிரவுண்ட், நாட் அ ஃப்ளவர் குட் ஹீ சி, நாட் எ லீஃப் ஆன் எ ட்ரீ. நாட் எ க்ரம் டு பி ஃபவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த க்ரம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரொட்டி துண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ரொட்டி துண்டு கூட அது கண்ணில் தென்படல. ஓகேங்களா? அதே சமயம் ஆன் த ஸ்னோ கவர்டு கிரவுண்ட் எங்கே அப்படின்னா, பனியால் மூடப்பட்ட அந்த நிலத்தில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாட் அ ஃப்ளவர் ஹுட் சி அப்படிங்கிறது, மரத்தில் ஒரு மலரை கூட பார்க்க முடியல. அதனால் கிரிக்கெட் பூச்சியால் நாட் அ ஃப்ளவர் ஹுட் சி, ஒரு பூவை கூட பார்க்கவே முடியல. நாட் அ லீஃப் ஆன் எ ட்ரீ, ஒரு இலையை கூட பார்க்க முடியல. ட்ரீ. ஓகேங்களா? மரத்தில் ஒரு இலையை கூட பார்க்க முடியல. அடுத்த ஹோ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ, அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்ட். அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயோ எனக்கு என்ன நேருமோ அப்படின்னு கிரிக்கெட் பூச்சி சொல்லுது. இறுதியில் பட்டினியும் பஞ்சமும் அதனை எறும்பிடம் செல்ல தைரியம் வர வைக்குது. என்னென்னா, ஹோ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ, அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்ட். ஓகேவா? இந்த 2 இன்னும் அர்த்தம் என்னென்னா, பசியும் பஞ்சமும் அதை என்ன செய்யுது, ஆண்ட்டுக்கிட்ட போக வைக்கிது. அதுதான் நம்ம அடுத்த லைன் பார்க்கலாம். ஓகே, ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ஆல் ட்ரம்பிளிங் வித் கோல்ட், அவே ஹீ செட் ஆஃப் டு எ மிசரலி ஆண்ட். ஓகேவா? இது அப்படியே நனையுது, ஃபுல்லாக நனைஞ்சு அப்படியே குளிரில் போய் என்ன செய்யுது, அந்த ஒரு கஞ்சத்தனம் உள்ள எறும்புக்கிட்ட போய் நிற்கிது. ஓகேங்களா? தன்னை உயிரோடு ஒரு கஞ்சத்தனமான உடைய எறும்பிடம் போய் நிற்கிது. ஓகே, அடுத்த பாருங்கள். அவே ஹீ செட் ஆஃப் டு எ மிசரபிள் ஆண்டோட முடியுதா? ஓகே, டு சி இஃப் டு கீப் ஹிம் அலைவ் ஹீ ஹுட் கிராண்ட் ஹிம் ஷெல்டர் ஃபார் ரைன் அண்ட் மவுத் ஆஃப் கிரைன் ஹீ விஷ்டு ஒன்லி டு பாரோ ஹீ வுட் ரிபே டுமாரோ. அது என்னன்னா, டு சி இஃப், அதை பார்த்தா நம்ம வாழ முடியும் அப்படின்னு அது நினைக்கிது. ஏன்னா அது நமக்கு தங்குறது இடம் கொடுக்கும், மழையிலேருந்து காப்பாற்றிக்க இடம் கொடுக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு கிரைன் கொடுக்கும் அப்படின்னா நம்பி போகுது. அதே சமயம் அந்த கிரிக்கெட் பூச்சி ஒன்லி கடனாக தான் கேட்க விரும்புது. அது திருப்பி கொடுத்துட்லாம் அப்படிங்கிற நினைப்போட போகுது. ஓகேவா? ஓகே,
அடுத்து இஃப் நாட் ஹீ மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் சர்வ். அப்படி இல்லைன்னா இது கண்டிப்பாக என்ன செய்யும், வருத்தத்துலேயும் பசியிலையும் சேர்த்துரும். சேஸ் த ஆண்ட் டு தி கிரிக்கெட். ஆண்ட் வந்து இப்போ கிரிக்கெட்டை பார்த்து சொல்லுது, ஐ ஆம் யுவர் சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்ட். நான் வந்து உனக்கு சேவையாள் மாதிரியும் அதே சமயம் நண்பனும் கூட. ஆனால் பட் வி ஆண்ட்ஸ் நெவர் பாரோ, வி ஆண்ட்ஸ் நெவர் லெண்ட். நாங்கள் வாங்கிறதும் இல்லை, இரும்பாகி நாங்கள் வந்து வாங்கிறதும் இல்லை கொடுக்கறதும் இல்லை அப்படின்னு சொல்லுது. பட் டெல் மீ டியர் கிரிக்கெட். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு என்னோட அதாவது அன்பானவனே சொல்லு. டிட் யூ லே எனிதிங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம். அதாவது என்ன சொல்லுதுன்னா, நீ ஏதாவது சேமித்து வச்சியா, நீ ஏதாவது சேமித்து வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அடுத்து அதுக்கு வந்து கோத்த கிரிக்கெட் நாட் ஐ, அதாவது நான் எதுவுமே சேமித்து வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகேவா, அதாவது டிட் யூ லே எனிதிங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம் அப்படிங்கிற அர்த்தம் என்னென்னா, காலநிலை வெம்மையாக இருக்கும்போது நீ ஏதாவது சேமித்து வச்சியா அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் பூச்சியை பார்த்து எறும்பு கேட்குது. அதுக்கு சிம்பிளாக அது என்ன சொல்லுது, நான் எதுவுமே செய்யலை அப்படிங்குது, நான் அவ்வாறு செய்யவில்லை அப்படிங்குது. அடுத்து அதுக்கு காரணமாக என்ன சொல்லுதுன்னா, மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட் தட் ஐ sang டே அண்ட் நைட் ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே, ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே அப்படின்னு சொல்லி முடியுது. என்னென்னா, நான் வந்து என் இதே வந்து மகிழ்ச்சியாக சுமையற்று இருந்ததால், இயற்கை முழுவதும் ஆனந்தமாக காணப்பட்டதாலும் நான் பகல்லையும் இரவுலையும் பாடினேன். அதாவது கிளைமேட் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு, எனக்கும் ஜாலியாக இருந்துச்சு, அதனால் நான் பாடிட்டு இருந்தேன் அப்படிங்குது. அந்த கிளைமேட் கண்டிஷனை நல்லா இருந்தனால நான் அதை ரசிச்சுட்டு பாடிட்டு இருந்தேன் அப்படிங்குது. உடனே என்ன சொல்லுது, யூ sang sir யூ சே, நீ பாடணும்னா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஆண்ட் கேட்குது. யூ sang sir யூ சே அப்படின்ட்டு என்ன சொல்லுது, ஆண்ட் வந்து கிரிக்கெட்டை பார்த்து கேட்குது. ஓகே, அடுத்த லைன் பாருங்க. கோ தென் சேஸ் த ஆண்ட் அந்த டான்ஸ் த வின்டர் அவே. அப்படியா, பாடிட்டு இருந்தியா, சரி ரைட்டு ஓகே, இப்போ நீ என்ன பண்ண, வின்டரில் போய் ஆடி உன் காலத்தை கழிச்சுக்க இப்போ அப்படின்னு சொல்லி கோவத்தில் சொல்லுது. thus ending he hastily lifted the wicket. இவ்வாறு பேசிக்கிட்டு அது என்ன பண்ணுது, எறும்பு அவசரமாக தன்னோட சிறு கதவை இழுத்து அடைச்சிருக்கு பேசிக்கிட்டே. ஓகேவா, அடுத்த அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டேர்ன்டு த புவர் லிட்டில் கிரிக்கெட். அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டேர்ன்டு த புவர் லிட்டில் கிரிக்கெட். வெளியில் இருக்க அந்த என்ன சொல்கிறது, அந்த சின்னஞ்சிறு வெட்டிக்கிளி கதவுக்கு வெளியே திருப்பி அனுப்பப்படுறது. அப்படி இது கதவை மூடிட்டு போயிடுது, அது வேறு வழி இல்லாமல் என்ன செய்யுது, திரும்பி போகுது. ஓகே, இப்படியே கதை முடியுது. ஃபோக்ஸ் கால் திஸ் எ ஃபேபிள், ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ, சம் கிரிக்கெட் ஹாவ் 4 legs அண்ட் சம் ஹாவ் 2. அதாவது கடைசியாக என்ன சொல்ல வராங்கன்னா, மக்கள் வந்து இதை ஒரு கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் அப்படி சொல்லலை, இது ஒரு உண்மை உறுதியாக கூறுறேன். ஏன்னா சில கிரிக்கெட் பூச்சிக்கு 4 கால்கள் இருக்குது, சில கிரிக்கெட் பூச்சிகளுக்கு 2 கால்கள் இருக்குது. அந்த 2 கால்கள்னு சொல்கிறது எதுனா மனித கிரிக்கெட் பூச்சியை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஒவ்வொரு ஃபேபிள் கதையிலேருந்தும் ஒரு நீதியை வழங்குவாங்க இல்லையா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரிக்கெட் பூச்சி மாதிரியே மனுஷனும் சோம்பேறித்தனமாக இருக்கான் அந்த உலகத்தில், அதை நம்ம மாற்றிக்கணும். நமக்கு நல்ல சூழ்நிலை நல்ல காலம் இருக்கும்போதே உழைச்சி சேமித்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கஷ்டம் வரப்போ நம்ம கஷ்டப்படாமல் அதை பயன்படுத்திக்க முடியுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அருமையான கதை, அடாப்டட் ஃப்ரம் ஏசாப் ஃபேபிள்ஸ்ங்கிற கதையிலேருந்து வருது. த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஓகேங்களா, இதில் எப்பயுமே இது நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயந்தான், உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும். நம்ம வயசும் நம்ம காலமும் இருக்கும்போதே உழைக்கணும். அப்போ தான் நம்ம முதுமை காலத்தில் நமக்கு பாதுகாக்கப்படும், நம்மளை பாதுகாக்கப்படும். ஓகே, இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற உங்களுக்கும் நமக்கும் அதான் சொல்கிறேன், என்னென்னா காலங்கள் இருக்கும் போதே நம்ம உழைக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ஏசாப் ஃபேபிளை பற்றி ஆத்தர் கொடுத்துருக்கு, க்ளோசரி கொடுத்துருக்கு, அப்ரிஷியேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்துருக்கு. அது எல்லாமே இன்டெப்த்தாக வேறு வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த இதில் நம்மளுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் போயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான். இந்த போயமை தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ள எந்த கேள்வி கேட்டாலும் கேட்கலாம். சரிங்களா, ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கதை இதோட முடியுது. ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. கதையை 2-3 தடவை அந்த கதையை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி மக்கப் பண்ணுங்கள், நமக்கு இது மறக்கவே மறக்காது. ஓகேங்களா, ஓகே. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.